கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்மேல் சபையின் விசுவாசிகளே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான பகுதிக்குரிய வேத வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். இந்த நாளின் தியான பகுதியின் தலைப்பாகிய துதித்து பாடும் மிரியாம் என்ற தலைப்பிற்கான வேத பகுதி யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 மற்றும் 21. ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிழ்மையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள் என்பதே. அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவரை துதித்து ஆராதிப்பதிலே பாடல்கள் எப்பொழுதுமே ஒரு தனித்துவம் பெற்றவையாக இருக்கிறது. பாடல்களின் வழியாய் தேவனை ஆராதிக்கும் பொழுது நம்மை அறியாத ஒரு தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்கிறது என்பது ஆவிக்குரிய வாழ்விலே நாம் பெற்றிருக்கிற அருமையான அனுபவமாய் இருக்கிறது. வேத புத்தகத்திலும் கூட அநேக சந்தர்ப்பங்களிலே தேவ மனிதர்கள் பாடல்களின் வழியாய் தேவனை துதித்து ஆராதித்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார்கள் என்பது வேதத்தில் இருந்து நாம் தெரிந்து கொண்டிருக்கின்ற சாட்சியாய் இருக்கிறது. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தினுடைய நாட்களிலே அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் யூதா ஜனங்களுக்கு எதிரிட்டு வந்தார்கள். அவர்களை எதிர்த்து நிற்கும்படியாய் யோசபாத் யுத்தத்தை ஒழுங்கு செய்த அதே வேளையிலே யுத்தத்திற்கு புறப்படுகிற நாளிலே தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொன்னார், நாம் இந்த வேளையிலே கர்த்தரை பாடி துதித்து ஆராதிப்போம், நமக்கு எதிரிட்டு வந்தவர்களை கர்த்தர் பின்னிட்டு ஓட செய்வார் என்று விசுவாசத்தோடு சொன்னார். அதே வண்ணமாய் அவர்கள் தேவனை பாடி துதித்து ஆராதிக்கும் பொழுது அவருக்கு எதிரிட்டு வந்த அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் அவர்களுக்குள்ளே வெட்டுண்டு கைகலந்து மடிந்து போனார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கலாம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அவர்கள் தொழுமரத்திலே கட்டப்பட்டிருந்த நிலையிலே நடு இரவிலே அவர்கள் தேவனை பாடி துதித்து ஆராதிக்கும் பொழுது அந்த சிறைச்சாலையினுடைய அஸ்திவாரங்களே அசைந்து போகத்தக்கதாக தேவ வல்லமை இறங்கி வந்தது. கட்டப்பட்டவர்களாய் இருந்த அவர்கள் கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் அதிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கலாம். வேதம் முழுவதிலும் தேவ மனிதர்கள் தேவனை புகழ்ந்து பாடிய பாடல்கள் நிறைந்து காணப்படுகிறது. மோசே, மிரியாம், தாவீது, சாலமோன், நியாயாதிபதியாகிய தெபோராள், புதிய ஏற்பாட்டிலும் கூட சிமியோன், இயேசுவின் தாயாகிய மரியாள் என்று பல தேவ மனிதர்கள் பாடிய பாடல்களால் வேத புத்தகம் நிறைந்து காணப்படுகிறது. நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலும் கூட மிரியாம் தேவனை புகழ்ந்து பாடுகிற பாடலாய் இந்த பகுதி அமைந்திருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 430 வருஷங்கள் அடிமைகளாய் இருந்து அந்த நிலையில் இருந்து அவர்கள் விடுதலை பெற்று வந்த பொழுது அவர்களுக்கு முன் சிவந்த சமுத்திரம் ஒரு பெரிய தடையா இருந்தது. அதிலிருந்து ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தில் இருந்து அவர்கள் வெளியே வரும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்ததற்கு பிற்பாடாக அதுவரைக்கும் இருந்த எகிப்தினுடைய தீமைகளும் நிந்தைகளும் அதோடு கூட முடிந்து போனது என்று வேதம் சொல். ஆகவே சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்த பிற்பாடாக மோசேயும் சகல இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தரை பாடி துதித்து ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். ஏறக்குறைய
80 வயதை கடந்த மிரியாம் என்ற தீர்க்க தரிசியும் கூட அவர்கள் அந்த பெண்களினுடைய பாடகர் குழுவை தலைமையேற்று நடத்தி வந்தார்கள். சகல பெண்களோடும் கூட தம்புருவை கையில் எடுத்துக்கொண்டு தேவ ஜனங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை பாடி துதித்து ஆராதித்தார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த பாடலிலே மிரியாம் சொன்னார்கள், தேவன் மகிமையோடு கூட வெற்றி பெற்று இருக்கிறார் என்று அவர்கள் சொன்னதை நாம் இந்த பகுதியிலே வாசித்தறியலாம். ஆண்டவர் சொன்னார், சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு தடையாய் நிற்கிறது, எகிப்தினுடைய சேனைகள் அவர்களை சூழ்ந்து இருக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், எகிப்தினுடைய இந்த இராணுவத்தினாலும் எகிப்தினுடைய இந்த சேனைகளாலும் நான் மகிமைப்படுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதை நினைவு கூர்ந்து அவர்கள் இந்த பாடலை கர்த்தரை துதித்து ஆராதித்து பாடினார்கள் என்று நாம் இந்த பகுதியிலே வாசிக்கலாம். அன்பானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான எத்தனையோ தடைகள் இருக்கிறது, எத்தனையோ நெருக்கடிகள் சூழ்ந்து இருக்கிறது. குறிப்பாய் வட இந்தியாவிலே கடுமையான நெருக்கடிகள், அதிலும் மணிப்பூரிலே நாம் கேள்விப்பட்டிராத அநேக நிகழ்வுகள், கொடுமைகள் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்திலே நாம் விசுவாசத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காரியம், தேவன் எந்த மனிதர்கள் தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் வருகின்றார்களோ அவர்கள் மத்தியிலே தேவன் நிச்சயமாய் மகிமைப்படுவார். யார் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறார்களோ அவர்களின் வழியாய் தேவன் மகிமைப்படுவார் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளினுடைய செய்தியை நாம் நம்முடைய இருதயத்திலே இருத்திக் கொள்வோம். ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். நாங்கள் ஆராதிக்க எங்கள் மகா பெரிய தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கிருபையாய் நீர் கொடுத்த உடைய சத்தியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த உபவாச நாட்களிலே தேவனே, நாங்கள் உம்மை இன்னும் நெருங்கி கிட்டி சேரவும், ஆண்டவரே, எங்களுடைய சிந்தைகளாலே, செயல்களினாலே, வார்த்தைகளினாலே நாங்கள் உமக்கு மகிமையாய் நிலை நிற்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபையும் தயவும் செய்திட வேண்டுமாய் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன்.